ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேல்யூபிளான டைம்ஸில் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நன்றி. டுடே பாப்பா தூங்கினதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் வேலை நடக்குது அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஊருக்கு போயிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக்கில் இருந்தது. ஸோ முதல்ல அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு பேக்லேருந்து எடுத்து ஒன்றா பார்த்து வச்சிட்டு இருந்தேன். இந்த ஊருக்கு போனோம்னா துவைச்ச துணி துவைக்காத துணின்னு மிக்ஸ் ஆகி வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அப்படி தான் எது துவைச்சேன்னு துவைக்கல வர அவசரத்தில் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்துருச்சு. ஒன்றுத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்து பிரித்து வைக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் அழுக்கு துணியெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக நான் துவைச்சி எடுக்கணும். ஒரு 3 to 4 days கிட்ட துணி துவைக்காட்டியே இவ்வளோ துணி சேர்ந்து போயிடுது. பாப்பா நல்லா தூங்கிட்டுருக்கா. சில நேரத்தில் ஒரு 1/2 hourலேயே எழுந்திரிச்சிடுவா. பட் ஆனால் டுடே ஒரு 1 hour மேலே ஆகியுமே நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. தயிர் சாதம் ஊட்டி விட்டதுனால ஒரு மந்த மயக்கத்துலேயே தூங்கிட்டே இருக்கா போல். சரி, ஓகே, நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக அப்பப்போ அசைஞ்சாங்க. தட்டி விட்டு தூங்க வச்சுட்டு என்னோடய வேலையை முடிக்கிற வரை எழுந்துக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு வழியாக ஒரு ரூம் மட்டும் கிளியர் பண்ணி முடித்தேன். பாப்பா ரூம் மட்டும். அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்தது. என்னையும் க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாமி, பாப்பா தூங்கும் போது தான் ஃப்ரீ டைம் கிடைக்குது. அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா படிக்கிறதுனால சரியாக மேனேஜ் பண்ணி என்னால் ஒர்க்கு பண்ண முடியல. காலையில் எழுந்த உடனே பாப்பா வச்சுட்டு அப்படி சமைச்சிட்டு அந்த ஃபுட்டையே ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுப்பேன். பாப்பாவுக்கும் தனியாக அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பேன் சூடாக. ஸோ காலையில் செய்தது ஃபுல்லாலாம் தரமாட்டேன். என்ன தான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த தலைமுடியை சுற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் இறங்கி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த வேலை தான் இன்னும் செமையாக இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னவோ ஒன்று மிஸ் ஆகுதேடா, என்னவோ ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்ட்டு பார்க்கும்போது தலைமுடி சுற்றி கட்டலை. ஸோ டக்குன்ட்டு சுற்றி கட்டிட்டு இறங்கி மொத்தத்தையுமே பெருக்கி எடுத்துட்டேன். பாப்பா அப்பப்போ எழுந்துக்கிறாளான்ட்டு அந்த ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் மொத்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன சவுண்டு கேட்டால் கூட பாப்பா எழுந்துப்பா. கிச்சனில் மார்னிங் சமைச்சிட்டு மொத்தத்தையும் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா சில டைமில் பாப்பா எழுந்துக்கிட்டேன்னா காலை பிடிச்சிருவா. எதையுமே பண்ண முடியாது. ஸோ நின்றுட்டே என்னால் முடிஞ்ச ஒரே எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு 1/2 hour கேப் கிடச்சிது. உட்காந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அடுத்து கிச்சன் க்ளீனிங். ஏன்டி கிச்சன் இப்படி வச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ நியூவாக ஷிஃப்ட் ஆகணும். இன்னும் நான் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. மசாலா ஐட்டம்ஸ்லாம் அப்படியே கவரில் தான் வச்சுருக்கேன். இன்னும் அந்த டப்பாலாம் வாங்கி எதுவுமே நான் ஃபில் பண்ணி வைக்கல. இனிமேல் தான் 1 by 1 வாங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.